அன்பானவர்களே, ஜாய் டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக இந்த வேதத்தை அறிந்து விடுதலை பெறு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே நாம் மத்தேயு சுவிசேஷத்தை நாம் வரிசலாக தியானித்து வருகிறோம். கடந்த வாரம் 15ஆம் அதிகாரத்தை நம்ம முடித்து விட்டோம். இன்றைக்கு 16ஆம் அதிகாரத்தை நம்ம ஒரு சில வார்த்தைகளை வாசித்து அதை தியானிப்போம். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. இந்த வேதத்தை அறிந்து விடுதலை பெறு என்ற நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஊழியத்தின் சார்பாக எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இதன் மூலமாக நீ வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டிருந்தீர்கள் என்றால், இதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருந்தால் எங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய சாட்சி அறிவியுங்கள். கர்த்தர் அதன் மூலமாக எங்களை உற்சாகப்படுத்துவார். கர்த்தர் கிரியை செய்வதை நான் மற்றவங்களுக்கு எங்கள் சபையினருக்கு சொல்லி உங்களுக்காக நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்க முடியும். அன்பாலே, நாங்கள் மக்கனாயம் பைபிள் காலேஜ் என்ற பைபிள் காலேஜ் கல்லூரியை நடத்தி வருகிறோம். அதிலே சிடிஹெச் இருந்து, அதாவது சர்டிஃபிகேட் ஆஃப் தியாலஜிலிருந்து பிஹெச்டி வகுப்பு வரைக்கும் நாங்கள் நடத்தி வருகிறோம். முக்கியமாக நாங்கள் நாட்டா என்ற ஆர்கனைசேஷனில் அக்ரிடேஷன் வாங்கி நாங்கள் பர்மிஷன் வாங்கி அதை நடத்தி வருகிறோம். இதில் இன்னொரு கூடுதலாக ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எங்கள் கல்லூரிக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், மேகாலயாவில் இருக்கிற ஷில்லாங்கில் இருக்கிற மார்ட்டின் லூத்தர் யூனிவர்சிட்டி, கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டி மூலமாக டைஅப் நமக்கு கிளை ஸ்டடி சென்டர் கிடைத்திருக்கிறது. அதன் மூலமாக நாங்கள் டிப்ளமா இன் தியாலஜி, பிஏ தியாலஜி, எம்ஏ தியாலஜி இதெல்லாம் நாங்கள் கரஸ்பாண்டன்ட் மூலமாக, அதாவது ஆன்லைனில் வகுப்பு நடத்துகிறோம். நீங்கள் யார் வேணாலும் அதை படிக்கலாம். நல்ல சிலபஸ்ஸு, இன்னைக்கு நல்ல சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட் ஒரு யூனிவர்சிட்டியினுடைய சர்டிஃபிகேட். அது யூஜிசி சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவாங்க, மத்திய அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட சர்டிஃபிகேட்டு. அது இருந்தால் யார் வேணாலும் எங்கே வேணாலும் ஊழியம் செய்யலாம். யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது. ரைட் ராயில் நம்ம ஊழியம் செய்ய முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த டிப்ளமா இன் தியாலஜி படிப்பதற்கு 10வது, அதாவது 10th பாஸ் ஆர் ஃபெயில், வாரம் ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் ஆன்லைனில் கிளாஸ் நடக்கும். கூகுள் மீட்டில் நீங்கள் அதை பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே அதை கற்றுக்கலாம். ரொம்ப ஃபீஸ் கம்மி. இன்றைக்கி அந்த ஃபீஸை நாங்கள் ரொம்ப கம்மியாக வாங்குகிறோம். ஏனென்றால் ஒவ்வொருவரும் சீஷலாக மாற வேண்டும், ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவருக்கென்று ஊழியக்காரனாய் மாற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு, உயர்ந்த நோக்கத்தோடு நாங்கள் இந்த கோர்ஸை சிரத்தோடு நாங்கள் நடத்துகிறோம். எனவே இந்த யூனிவர்சிட்டியினுடைய மார்ட்டின் லூத்தர் கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டியினுடைய சர்டிஃபிகேட்டு கிடைக்கும். கண்டிப்பாக அது ஒரு வேல்யூவான சர்டிஃபிகேட். அதனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியல. இப்போ நீங்கள் அவசியம் இதில் சேர்ந்து பயனடையுங்கள். 2 வருஷம் அதில் நம்ம பயணிக்க போகிறோம். 2 வருஷம் 10 மாதம் 20 மாதம் கிளாஸ் நடக்கும். 1 மணி நேரம் சிலபஸ் உண்டு, புத்தகம் தருவோம், எக்ஸாம் உண்டு. எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவங்களோ பாஸ் பண்ணவங்களோ எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். படிப்பதற்கு ஆர்வம் உள்ளவர்கள், ஊழியத்தை செய்ய ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இது யூஜிசி சர்டிஃபிகேட் என்று மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்குது. இதை படித்தாலே நீங்கள் +2 பாஸ் பண்ண மாதிரி நீங்கள் அடுத்த டிகிரி, பிஏ டிகிரியை நீங்கள் யூனிவர்சிட்டியிலே படிக்கலாம். அதனால இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கிறோம். நீங்கள் தயங்காமல் எங்களிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். படிக்கிறேன். பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்திலே வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமனமாகிற போது செவ்வானம் இட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்கிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானம் மந்தமாய் இருக்கிறது, இதனால் இன்றைக்கு காற்று மழை உண்டாகும் என்று சொல்கிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதோ என்று சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்றார். 4வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார்.
அதனால இங்க யோனாவுடைய தீர்க்கதரிசி அடையாளம் என்று வேற அடையாளம் இல்லை என்று சொல்கிறார். இன்னைக்கு இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்? இந்த கடைசி காலத்துல இருக்கிற நாம், ஆண்டுடைய வருகைக்கு எதிர்கொண்டு இருக்கிற நாம், இன்னைக்கு நாம எதை கத்துக்கணும்னா, யோனா தீர்க்கதரிசி அடையாளத்திலிருந்து நாம என்ன கற்றுக்கொள்றோம்? இன்னைக்கு வானம் மேகமூட்டமா இருக்கிறதுன்னு பார்த்தாக்கா மழை வரப்போகுதுன்னு சொல்றோம். இதெல்லாம் நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா வேதத்தை அறிந்து வைத்திருக்கிறோமா? அதனால இந்த வேதத்தை அறிய நாம ஒப்பு கொடுப்போம். ஆனால்தான் இன்னைக்கு வேதத்தை அறிந்து விடுதலை பெறுன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பு வைத்தோம். அன்பால் இன்னைக்கு விடுதலை இல்லாம இன்னைக்கு எத்தனை பேரு கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு கண்ணீர்ல, கவலையில, குடும்ப கஷ்டத்துல, இன்னைக்கு எத்தனையோ வருஷமா நான் ஆலயத்துக்கு போறேன், 30 வருஷமா நான் வரேன். சீனியர் என்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க டபுள் PhD முடிச்சிருக்கிறாங்க. அதாவது செக்குலர் டிகிரி, அவங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அதுல PhD முடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது ஆன்மீகத்துல, பைபிள்ல PhD முடிச்சிருக்கிறாங்க. ஆன்மீகத்துல தியாலஜில PhD முடிச்சிருக்கிறாங்க. அவங்க பெரிய பிரின்சிபாலா ஒர்க் பண்ணாங்க ஒரு பெரிய கல்லூரியில, சென்னையில. அவங்க ஊழியத்தின் நிமித்தம் எங்க ஊருக்கு வருவாங்க, பண்ருட்டிக்கு. அப்ப எங்க வீட்டுல தங்குவாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட நான் சந்திக்க அந்த நேரத்துல என்னோட பேசிட்டு இருக்கும்போது 67 வயசு, அவங்க வீட்டுக்காருக்கு 70 வயசு இருக்கும். கிறிஸ்தவர்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், பொறப்பிலே கிறிஸ்தவர்கள், அவங்க அப்பா தலைமுறையிலிருந்து கிறிஸ்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் என்கிட்ட இப்படியே அழுதாங்க. ஒரு இரவு 7 மணி இருக்கும், அவங்களுடைய குடும்பத்தினுடைய கஷ்டத்தை என்கிட்ட சொல்லி அழுதார்கள், கண்ணீர் சிந்தினார்கள். கேசவன், இந்த வயசுல எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. என் வீட்டுக்காரர் நேற்று நான் புறப்படும் போது என்னை அடிச்சு தும்சம் பண்ணாரு, அடிச்சார். 70 வயசுல 67 வயசான அந்த அம்மாவை அடிச்சிருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க. இன்னைக்கு இந்த வேதனையோடு அவங்க என்ன செய்யறாங்க? ஆலயத்துக்கு வராங்க, போறாங்க, கிறிஸ்தவனா இருக்கிறாங்க, வாழறாங்க. விடுதலை பெற்றாங்களான்னா இல்லை. இன்னைக்கு உண்மையிலே அன்னைக்கு அந்த ஆண்டிக்கு விடுதலைக்கு உண்டான வழியை நான் சொல்லி கொடுத்தேன். என்னன்னா, துதிக்க கற்றுக் கொடுத்தேன். நல்ல கணவனை கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லி துதிங்க. அவர் இப்பொழுது என்னை அடிக்கிறதுக்காக நன்றின்னு சொல்லி துதிங்க. அடிக்காத கணவனாய், என்னை நேசிக்கிற கணவனாய், உம்முடைய சத்தியத்தின்படி கீழ்ப்படுகிற கணவனாய் அவரை மாற்றி தரப்போறீங்க, அதுக்காக நன்றின்னு சொல்லி ஜெபிங்கன்னு சொல்லி துதிக்க கற்றுக் கொடுத்தேன். அன்பாவில்லை, அந்த நைட்டு படுத்து எழுந்திரிச்சிட்டு மறுநாள் காலையில சொல்றாங்க, கேசவன், அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. நம்ம எங்க சர்ச்சு பேரை சொல்லிட்டு நம்ம சர்ச்சில் அதெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் பெந்தகோஸ்தேக்காரங்களுக்கு உரியதுன்னு சொன்னாங்க. நம்ம சர்ச்சினுடைய தலைவர் அதை சொல்லவில்லை என்று சொன்னார்கள், மறுத்தார்கள். எனக்கு வேதனையா இருந்தது. நான் அப்படியே ஜகா வாங்கிட்டேன். சரி ஆண்டி, உங்க இஷ்டம் அப்படின்ட்டேன். அன்பாலே, பெந்தகோஸ்துக்காரங்களுக்கா துதிக்க சொன்னார். இன்னைக்கு 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? எல்லாவற்றுக்கும் சோத்திரம் செலுத்துன்னு சொல்றாரு பவுல். அது பிதாவுடைய சித்தம்னு சொல்றாரு. ஆண்டவர் அதை விரும்புறேன்னு சொல்றாரு. இதை புரிந்து கொள்ளாமல் இது நம்மளாம் சொல்லக்கூடாது, பெந்தகோஸ்துக்காரங்க தான் சொல்லணும்னு சொன்னாக்கா அது என்ன அது காரியம்? நான் அப்படியே விட்டுட்டேன். அவங்க கடைசி வரைக்கும் அடி வாங்கிட்டு அவங்க மரித்தும் போயிட்டார்கள். அன்பாலே, இதை ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு யோனா தீர்க்கதரிசியினுடைய அடையாளத்தை தான் நம்ம கொடுத்தோம். யோனாகிட்ட நம்ம என்ன கத்துக்கணும்? யோனாவுடைய புத்தகத்தை படிச்சிருக்கிறோமா? சின்ன சாப்டர் தான். உண்மையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, யோனாவுடைய புத்தகத்தை படியுங்கள். அதுல ஒரு 4 அதிகாரம் தான் இருக்குது. அந்த 4 அதிகாரத்துல எவ்வளவு பெரிய சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறோம் தெரியுங்களா? அன்பாலே, யோனாவினுடைய புத்தகத்துல என்னென்ன நான் நிறைய காரியத்தை கத்துக்கிட்டேன் யோனாவுடைய புத்தகத்திலிருந்து. ஏன்னா, யோனா ஆண்டோடைய அழைப்பை பெற்றவர். ஆண்டவர் அழைப்பை பெற்று ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்றாம தன் சுய சித்தத்தை நிறைவேற்ற அவன் நினிவேக்கு போகாமல் தர்ஷுக்கு போனான். அவன் நிமித்தம் கப்பல்ல இருந்தவங்களுக்கு கொந்தளிப்பு ஏற்பட்டது. இன்னைக்கு நீ நானும் உன் குடும்பத்துல இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள். அது மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். ஆனா உன் குடும்பத்துல ஒரு கொந்தளிப்பு வருகிறது, உன் குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா நீ அடுத்தவங்களை காரணம் காட்டிட்டு இருக்கிற. அவங்களால தான், எங்க அம்மாவால தான், எங்க அப்பாவால தான், எங்க அம்மா என்ன என் பிள்ளையால தான் இப்படி எல்லாம் பிரச்சனை வருதுன்னு அடுத்தவர்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிற அன்பு கிறிஸ்தவர்களே, நீ தான் அந்த யோனா என்று எப்போ உணர்றியோ அப்போ உன் குடும்பத்துல இருக்கிற கொந்தளிப்பு நீரும், உன் குடும்பத்துல இருக்கிற நீங்கும். ஆண்டவர் நிச்சயமா நீக்கி போடுவார். இன்னைக்கு யோனா அதைதான் ஒத்துக்கிட்டான். கப்பல்ல போகும்போது அவனை என்ன செஞ்சாங்க? கடல்ல தூக்கி போடுதுன்னு சொன்னாங்க. சீட்டுக்குழிக்கு போட்டாங்க, இவன் பேர்ல விழுந்தது. அப்பதான் உண்மையை சொல்றான், நான் தான் கீழ்ப்படியாம வந்துட்டேன், ஆண்டவர் இங்க போ சொன்னாரு, இங்க வந்துட்டேன், என்னை தூக்கி கடல்ல போடுங்க, நீங்க ஜாலியா போலாம் அப்படின்றாரு, உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராதுன்னு சொன்னான். அவங்க யோசிச்சாங்க. அப்ப இன்னும் கடல் கொந்தளித்தது. அப்ப தூக்கி அவனை கடல்ல போட்ட பிறகுதான்
அந்த கொந்தளிப்பு ஓய்ந்து அந்த கப்பல் உருப்படியா போய் சேர்ந்தது. அன்பாலே, இன்னைக்கு உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல கப்பல் என்ற குடும்பம் என்ற கப்பல் கொந்தளிப்புல மாட்டிட்டு இருக்குதா, புயல்ல மாட்டிட்டு இருக்குதா? எதுக்கு காரணம்? நீ கீழ்ப்படியாம உன்னுடைய நான் தான் அந்த யோனான்னு யாரு உணர்றோமோ நிச்சயமா ஆண்டவரு அமைதியை கொடுப்பார். அன்பாலே, யோனாவில நான் அதை கத்துக்கிட்டேன். அடுத்தது யோனால அந்த மீனின் வயிற்றுல அவன் முழுங்கின பிறகு அது செரிச்சிச்சுன்னா என்ன ஆச்சு? யோனா செத்தே போயிருப்பான். அந்த சாவர நேரத்துல மீனின் வயிற்றிலிருந்து 3 நாள் அவன் இருந்து அடி ஆழத்திலிருந்து கதறினான், ஆண்டவரே நான் தள்ளப்பட்டவன், ஆகிலும் உடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்கி நோக்கிறேன். இந்த நேரம் ஒரு நாள் என்ன ஒரு விஷயம் என்ன கழுவு, என்ன நினைத்தருன்னாரு. ஆண்டவர் நோக்கி கதறின பிறகு அந்த மீன் அவனை கக்கியது என்று பார்க்கிறோம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நோக்கி கதறோமா? யோனாவை போல கதறோமா? நம்ம செய்த தப்ப நினைச்சு ஆண்டவர்கிட்ட உணர்ந்து நீ அறிக்கையிடு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடணும் இறக்கம் பெறுவான். நீதிமொழி 28:13 சொல்லப்பட்டிருக்கு. அன்பாலே, இன்னைக்கு கிறிஸ்துவலா இருந்து நம்ம பாவத்தை மறைத்து வைத்து வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில விடுதலை பெற முடியாது. நீ விடுதலை பெற வேண்டும் என்றால் உன் பாவத்தை யோனா அறிக்கை செய்ததை போல நீயும் அறிக்கை செய், விட்டு விடு. ஆண்டவர் நிச்சயமா உன்னை காப்பாற்றுவார், உன்னை கரை சேர்ப்பாரு, என்னையும் கரை சேர்த்தார். அன்பாலே, அடுத்தது யோனாலிருந்து நம்ம தெரிந்து கொண்டது என்னன்னா, யோனா ஒரு தீர்க்கதரிசியா அந்த நினிவே பட்டணத்துக்கு போய் 40 நாள் சுத்த வேண்டிய அந்த நினிவே பட்டணம் ஒரே நாள் ஓட்டம் நடையுமா? நினிவே அழிய 40 நாள் இருக்கு, நினிவே அழிய 40 நாள் இருக்குன்னு சொல்லிட்டு ஓடனான். கடமைக்கு செஞ்சான், தன்னுடைய வேலையை கடமைக்கு செஞ்சான். அன்பாலே, இன்னைக்கு ஆனா அந்த கடமைக்கு செஞ்ச அந்த வார்த்தையை கேட்டு அந்த நினிவே பட்டணத்து மக்கள் மனம் திரும்பினாங்க. இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரங்க உனக்கு எச்சரிப்பு கொடுத்தோம், நீ மனம் திரும்பாத உட்கார்ந்து இருந்தா என்ன நடக்கும்? ஆண்டுடைய கோபாக்கனுக்கு தான் ஆளா இருப்போம். அன்பாலே, நினிவே பட்டணத்தை ஆண்டு அழிப்பேன்னு சொன்னாரு. ஆனா யோனாவினுடைய எச்சரிப்பு, ஒருத்தருடைய எச்சரிப்பை கேட்டு அந்த நினிவே பட்டணம் முழுவதும் ராஜாலிருந்து பிச்சைக்காரன் கொண்டு ஆடுமாறு மனம் திரும்பி தங்கள் பொல்லாத வழியில விட்டு திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உயிரோட வந்தும் அவர் எச்சரிப்பு கொடுத்தோம், அவர் இவ்வளவு வார்த்தையை சொல்லிட்டு போயும் இன்னைக்கு நம்ம அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியாம இருக்கிறோம். அன்பாலே, இன்னைக்கு நினிவே பட்டணத்து மக்கள்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய சத்தியம் இருக்குது. அன்பாலே, அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். ஆனால்தான் யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, தங்கள் பொல்லாத வழி திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். பாருங்க, அவர் மேல வரக்கூடிய ஆபத்தை அவங்களுக்கு செய்யல ஆண்டவர். ஆனா யோனா என்ன செஞ்சான்? நினிவே எப்ப அழியன்னு பார்த்திருந்தான். கவுண்டிங் த டே, 40 நாள் கவுண்ட் பண்ணி ஆண்டவர்கிட்ட கோச்சிக்கிட்டான். என்ன ஆண்டவரை, இன்னும் நினிவே அழிக்க முடியல அப்படின்னு. அப்பதான் சொல்றாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த மக்களுக்காக நான் 1,20,000 மக்களுக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ அப்படின்னார். அன்பாலே, நீ ஒரு நாள் அவனுக்கு ஒரு பாடத்தை போட்டுவதற்காக ஒரு ஆமனுக்கு செடியை உண்டு பண்ணி மறுநாள் அதை சாகடிச்சாரு. ஆண்டவர்கிட்ட கோச்சிக்கிறான், என்ன செஞ்சது இந்த ஆமனுக்கு செடி, இதை போய் இப்படி அழிச்சிட்டியா அப்படின்னு. அப்பதான் சொன்னாரு, இந்த ஆமனுக்கு செடிக்கே நீ வைக்காது, நீ நடாதது. அதை படிச்சு பாருங்க 4ஆம் அதிகாரத்தை. 4 அதிகாரம், அநேக சத்தியத்தை கற்றுக்கொள்ளலாம். நீ வைக்காது, நீ பிரயாசப்படாத, இந்த ஆமனுக்காக பரிதாபப்படுற இந்த 1,20,000 மக்களுக்காக நான் பரிதாபப்பட மாட்டேன்னா அவங்க உண்மையிலே மனம் திரும்பிட்டாங்க. இன்னைக்கு யோனா அடையாளம் எதுக்கு கொடுக்கப்பட்டுன்னா மனம் திரும்புவதற்காக. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்ம அடையாளத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சூழ்நிலை இப்படி மாறி இருக்கு. அன்பாலே, இந்த 2வது வரைக்கும் உலகம் ஆயத்தமாயிருக்கிறது, யுத்தங்கள் வருது, என்னன்னோ கேள்விப்படுறோம். ஆனால் இன்றைக்கு நாம யோனாவினுடைய புத்தகத்தை பார்த்து நாம இந்த நினிவே பட்டணத்து மக்கள் எப்படி மனம் திரும்பினார்களோ அதே போல நம்ம பொல்லாத வழிகளை விட்டு நம்முடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பும் போது ஆண்டுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அன்பாலே, இன்னைக்கு அதுக்குதான் சொல்றாரு, விபச்சார பொல்லாத சந்ததி ஆகிய நீங்கள் அடையாளம் தேடுறியா? யோனாவினுடைய அடையாளத்தை தவிர வேற எதுவும் கொடுக்கப்படலை என்றார். கடைசி காலத்துல இன்னைக்கு விபச்சாரம் பெருகி போயிடுச்சு. இன்னைக்கு பாவம் செல்போன்ல பெருகி போய் கிடக்குது. இன்னைக்கு செல்போன் நம்மளை அடிமையாக்கி கொண்டு இருக்கிறது. சாப்பாடு பெருகி போச்சு, ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை தடிக்கு வந்தா நிறைய இருக்கு. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம், புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் விபச்சாரத்துல ஈடுபடுவதற்கும் மக்கள் தீவிரித்து ஓடுகிறார்கள். இன்னைக்கு அன்பு கிறிஸ்தவனே, நீ நானும் மனம் திரும்புவோம், ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமா நமக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். God bless you.